பாண்டிய மன்னன் மலையத்வஜ பாண்டியன் மற்றும் ராணி கஞ்சனமாலை பல வருடங்கள் குழந்தை இல்லாமல் தவம் செய்தனர். அவர்களின் யாகத்திலிருந்து ஒரு பெண் குழந்தை தோன்றினாள். அந்த குழந்தைக்கு 3 மார்புகள் இருந்தது. கண்கள் மீன் போன்ற அழகுடன் இருந்தது. அதனால் அவளுக்கு மீனாட்சி என்று பெயர் வைத்தனர். மீன் பிளஸ் ஆட்சி டாஷ் மீன் கண்களையுடைய ஆட்சி செய்பவள். ஒரு தெய்வீக அசரீரி சொன்னது, அவள் திருமணமாகும் போது 3வது மார்பு மறையும். வீர அரசி மீனாட்சி வளர்ந்து வீர பெண்ணாக ஆனாள். அவள் தந்தையின் அரசை ஏற்று பல திசைகளிலும் யுத்தம் செய்து வெற்றி பெற்றாள். இறுதியாக அவள் கைலாயத்தை அடைந்து அங்கு சிவபெருமானை கண்டாள். சுந்தரேஸ்வரர் முன் நின்றவுடன் அவளின் 3வது மார்பு மறைந்தது. அதனால் அவர்தான் தன் கணவர் என அறிந்தாள். பின்னர் மதுரையில் மிக பிரம்மாண்டமாக திருமணம் நடைபெற்றது. இந்த தெய்வீக கல்யாணம் இன்றும் சித்திரை திருவிழா என்ற பெயரில் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது.